அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தியானத்தை பற்றி பேச போகிறோம். ஐயோ என்னங்க அரசியல்லேருந்து நேராக தியானத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நம்ம மோடிஜி செய்யும் தியானத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா தியானம்ங்கிறது இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல் முறையாக நான் பார்க்குறேன். அவ்வளவு பேர் அதாவது புகைப்பட கலைஞர்கள், விளம்பரம் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி பாதுகாப்பு படையினர், அப்புறம் 6 பாதுகாப்பு கப்பல், இப்படி எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி இத்தனை ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் கூட அந்த இடத்துல வர முடியாது. அப்போது ஒரு தனி மனிதனுக்காக பாருங்கள் எவ்வளவு பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க. அதுதான் தியானம். மலைப்பா இல்லையா? ரொம்ப மலைப்பா இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இல்லை நீங்கள் எல்லாரும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு என்ன அப்படின்னா, தியானம் செய்கிறதுக்கு ஒன்று ஒரு அறை, அதுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி நம்ம அதில் உட்காரோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான பார்க், ஒரு விடிகாலையில் போகிறது, இல்லை இரவு அமைதியான ஒரு சூழலில், இல்லை நம்ம ஒரு மொட்டை மாடி போயிடுவோம், டெரஸ் போயிடுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன். டெரஸ் போயிட்டு தியானம் பண்ணுவோம். அதையும் தாண்டினா உட்கார்ந்த இடத்துல அமைதியாக கண்ணை மூடிட்டு நமக்கான தியானங்களை செய்வோம். தியானம்ங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவது. அந்த ஒருநிலைப்படுத்துவது எந்த சூழலில் வேணாலும் பண்ணலாங்கிறது தான் இயல்பான ஒன்று. ஆனால் இவ்வளவு ஆடம்பரத்தோடு ஒருத்தர் தியானம் பண்ணணுமா அப்படின்னா, எப்போவுமே நம்ம பார்த்துட்ருக்க அந்த மோடி அவர்களுடைய தேவை என்னென்னா, ஹீ இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர். ரொம்ப ட்ராஜடியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் இந்த மாதிரி மக்களை தன்னை பார்க்க வேண்டும்ன்ற அந்த ஒரு விளம்பர பிரியர்களாகவே இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. ப்ராபப்ளி அவருடைய இளமை காலத்தில் அவருடைய தாயும் தகப்பனும் கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை கொடுக்காம இருந்ததுனால இவ்வளவு நம்மளை கொடுமைப்படுத்துகிறாரான்னு தெரியல. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தியானம் செய்யக்கூடிய, அதாவது மதம் சார்ந்து இறை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை குணங்கள் இருக்கும். அந்த அடிப்படை குணத்தில் முக்கியமான குணம் எது தெரியுமா? அன்பு. இது பல இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்த சேனல்லே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது, நீ உன் இறைவனை நேசித்தால், உன்னை படைத்தவனை நேசித்தால், உன்னால் உன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே வெறுக்க முடியாது. காரணம் என்னென்னா, உன்னை படைத்தவனை நீ நம்பும்போது நீ என்ன பார்க்குற அப்படின்னா, அவருடைய படைப்பை தான் உன்னைய சுற்றி பார்க்குற. ஒருத்தரும் ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க. இப்போ நான் தேர்ந்தெடுத்து கிறிஸ்தவ சமயத்தில் கிடையாது. அதே மாதிரி இதோ தம்பி முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, தேர்ந்தெடுத்து அவர் இஸ்லாமியத்தில் இல்லை. அப்போது அடிப்படையில் என்ன அப்படின்னா, இங்கே மனிதம் தான் பெருசாக நிற்கணுமே தவிர்த்து மதம் கிடையாது. படைத்தவனுடைய பார்வையில் நம்ம அனைவருமே சமம். நீ பெருசு, நான் பெருசுன்னு எதுவுமே கிடையாது. அப்போது இறைவனை நம்புபவன் என்னுடைய இறைவன் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய படைத்தவன் மீது அவன் வைத்திருக்கும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன் நான். காரணம் என்ன? படைச்சவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். மேலே பல இறைவன், கடவுள் அப்படிங்கிறவங்க பல ஃபார்ம்ஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்கோம், அவ்வளவுதான். எதுக்காக இந்த மத நம்பிக்கையில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இது எனக்கு கொடுக்கப்பட்டது, இது எனக்கு ஏற்புடையதாக இருக்குது, அதனால இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய கிறித்தவம் மற்றவனை நேசிக்கக்கூடாது, இல்லை மற்றவனை இழிவாக பாருன்னு சொல்லிச்சு அப்படின்னா, அதை விட்டுட்டு விலகிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒற்றை கட்டளை என்ன அப்படின்னா, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி உன் பக்கத்தில் இருக்கிறவனை நேசி. அப்போ இதுதான் கிறித்தவம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ இவங்க இந்த மத அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ங்கிறது முழுக்க மத அரசியல். அப்போது அவங்களுக்கான ஆதாயத்தை திரட்டிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய நம்பிக்கைகளை அவங்க பணயமாக வைக்கிறாங்க. இது நமக்கு ஏன் புரியலைங்கிறது தான் எனக்கு தெரியலை. விவிலியத்தில் ரொம்ப அழகாக ஒரு வசனம் இருக்கும், உனக்கு எந்த அளவையால் கொடுக்கப்பட்டதோ அதே அளவையால் அளக்கப்படுவாய். அப்போ நான் எனக்கு ஒரு கிறித்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, அதனுடைய புரிதல்கள் நிறைய இருக்கிறதுனால, அதுக்கு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி என்னால் பேச முடியுது. அதே மாதிரி தமிழ் தேசியம் எனக்குள்ளார ஊடுருவி போகிறதுக்கான ஒரு மைய புள்ளியாக என்னுடைய இறை நம்பிக்கையும் இருந்ததுங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உன் இனத்தானே உனக்கு தலைவன் ஆக்குவாயின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதனுடைய அந்த கோட்பாடை நான் உள் வாங்கிட்டு தான் இன்றைக்கி இந்த தமிழ் தேசிய பயணத்தில் இருக்கேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி திராவிட கட்சிகள் எல்லாம் தம்பிகள், மற்ற தம்பிகள், தங்கைகள்
நான் சொல்கிறது நாம் தமிழர் கிடையாது, மற்றவர்களையும் அப்படி சொல்கிறேன். அவங்க எல்லாரும் வந்து மோடி அவர்கள் மீது பயங்கர கோபமாக இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் திருப்பி கொண்டு வர விரும்புகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகள் தொடக்க காலத்தில் வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரும் வந்து பகுத்தறிவு இல்லாதவர்கள்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ் வழி நம்பிக்கைகள் நிறைய இருக்குது, அதை வந்து மூட நம்பிக்கைகள்ன்ற அளவுக்கு கூட கொண்டு போயிருக்காங்க. ஒன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது. அந்த அறிவியலை மதிக்காமல் ரொம்ப சிறுமைப்படுத்தி நமக்குள்ளார இருக்கிற பல ட்ரெடிஷன்ஸ், பல கலாச்சார சீரழிவுகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதே திராவிட கட்சிகள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய மனைவிகளை அனுமதிக்குது. ரொம்ப வேண்டாம், நம்மளுடைய துர்கா ஸ்டாலின் அவர்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாங்க. கணவருக்காக, மகனுக்காக, இல்லை அவங்களுடைய நம்பிக்கைக்காக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்லை அவர்களை சுற்றி இருப்பவர்களோ வந்து இவங்களை கேள்வி கேட்குறதே கிடையாது. உண்மையா இல்லையா? அப்போது அவரவர்கள் நம்பிக்கை அவரவர் உரிமைங்கிறத வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலை எப்படி களையிறது நம்ம தான் சிந்திக்கணும். தமிழ் தேசியவாதியாக இப்போ நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தமிழர் வெறுப்பை வந்து இவங்க ரெண்டு பேரும், ஆரியமும் சரி திராவிடமும் சரி, காட்டிக்கொண்டு இருக்கு. எப்படி காட்டிக்கொண்டுட்டு இருக்காங்க? மோடி அவர்கள் வந்து இங்கே தேர்தல் நடக்கும்போது ஒன்றுமே பேசலை, ரொம்ப நான் தமிழராக இருக்க விரும்புகிறேன். அதுவும் இப்போ பாருங்கள், விவேகானந்த இதில் அவ்வளோ அழகாக வேட்டி சட்டை போட்டுட்டு தமிழர் மாதிரியே ஒரு கெட்டப், நடிகன் கெட்டப் போட்டுட்டு அவ்வளோ அழகாக வர்றாரு, தமிழ் பெருசு அப்படின்னா. ஆனால் அதே வந்து ஒடிசாவில் என்ன பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். தமிழரை வந்து ரொம்ப தமிழர் ஆள்வதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு திருடர்கள் தமிழர்கள்ன்ற அளவுக்கு நம்மளை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய சிந்தனைகள் அவ்வளவுதான். சரி, இங்கே திராவிடத்துக்கு வருவோம். ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தேன் நான், ஜீவா டுடேயில். அதில் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ரொம்ப புலங்காக இதமடைகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான, வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் பெருசாக இருக்குது. தமிழர் ஒருவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கான அத்தனை சூழலும் இப்போ சரியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களை தான் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ரொம்பவே வலிச்சுது. எப்படி இவங்களால வந்து இவ்வளவு முட்டு கொடுக்க முடியுது அப்படிங்கிறத யோசிக்கிறேன் நான். ஏன்னா அவர் தமிழர் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அவர் மீது கோபப்படுறோமா இல்லை வன்மம் காட்டுறோமானா கிடையாது. நமக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுருக்காரா இல்லையா, தமிழருக்கு வந்து சரியான விதத்தில் நீதி கொடுக்குறாரா இல்லையா, நம்மளுடைய உரிமைகளை காப்பதில் அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறத இன்னும் அதிகமாக நம்மளுடைய என்ன சொல்கிறது, தமிழர்ன்ற அந்த இந்த நிலப்பரப்பில் தமிழர்கள் நாம் இழந்து கொண்டிருப்பது அதிகம்ங்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப வேண்டாம், ரொம்ப அற்பமான ஒரு விஷயம். காரில் ட்ராவல் பண்ணும்போது டிடிஎஃப் ஃபோனில் பேசினாரு அப்படின்றதுக்காக வந்து ஒரு 6 பிரிவில் வழக்கு போட்டு அவரை உள்ளே போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியாக இருக்கிறது என்ன? மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறத தவிர்த்து வேறு என்ன நம்மளால் சொல்ல முடியும்? அப்போது ஸ்டாலின் அரசு வந்து இதுதான் பண்ணது. இதையும் தாண்டி அவர்கள் தமிழராக அடையாளப்படுவதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக அவங்களுடைய ட்விட்டர் பகுதியிலும் சரி, வெளிப்படுத்துவதிலும் சரி, அவங்க சொல்வது என்ன, ஐ ஆம் அ டிராவிடியன் ஸ்டாக். ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து தமிழர் விரோதமான செயல்களை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து மதத்தை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மதம் தான் இல்லைங்கிறாங்க, ஒருத்தர் மதமே இல்லைங்கிறாங்க, இறையே இல்லைங்கிறாங்க. அப்போது தமிழர்களாகிய நாம் நம்மளுடைய என்ன சொல்கிறது, மறுபடியும் நம்ம பின்னாடி போகணும். நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சிருக்க அறம் சார்ந்த ஒரு பழக்க வழக்கங்களை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அப்படி மீட்டெடுக்கும் போதும் சரியானது எது, தவறானது எதுன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உண்மையான ஒரு மனநிலைக்கு நம்ம வருவோம். நேர்மையானதை நேர்பட பேச தொடர்ந்து இனியவளுடன் இணைந்திருங்கள். நன்றி.